நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். பிராமணர் ஒருவர் காட்டு வழியா நடந்துட்டு இருந்தாரு. அங்க ஒரு புலி பொறியில சிக்கி கொண்டிருக்கிறத பார்த்தாரு. புலி ரொம்ப கெஞ்சிச்சு, தயவு செஞ்சு என்னை திறந்து விடுங்க அப்படின்னு. அந்த பிராமணர் பயந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ ரொம்ப பசியா இருக்கிற, உன்னை நான் விடுதலை பண்ணிட்டா நீ என்ன சாப்பிட்ருவ அப்படின்னு சொன்னாங்க. புலி என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுச்சு. அந்த புலி சத்தியம் பண்ணினதுனால அந்த பிராமணர் அந்த பொரிய திறந்து விட்டு புலிய விடுதலை செஞ்சாரு. புலி அந்த பிராமணரை பிடிச்சுக்கிருச்சு. எப்போ? திறந்து விட்ட உடனேயே. புலி சொல்லுது, எனக்கு பசி தாங்க முடியல, உன்னை சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பிராமணர் ரொம்ப பயந்து சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அங்கு வந்த ஒரு நரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. பிராமணர் தன்னோட நிலைமைய சொன்னார், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி. புலியும் தன்னோட பசிய விவரமா சொல்லுது, நான் எவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னு சொல்லி விவரமா சொல்லுது. ரெண்டு பேரும் நரிக்கிட்ட கேட்குறாங்க, எங்களில் யாரு சரின்னு. நரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு புலிக்கிட்ட, நீ முதல்ல எப்படி இருந்த அப்படின்னு சொல்லி நான் அதை பார்க்கணும் அப்படின்னு புலிக்கிட்ட நரி சொல்லுச்சு. புலி திரும்பவும் அந்த பொறிக்குள்ள போயிடுச்சு. அங்க போய் நான் இப்படிதான் முதல்ல இருந்தேன் அப்படின்னு நரிக்கிட்ட அந்த புலி சொல்லுது. உடனே நரி என்ன செஞ்சுச்சு தெரியுமா? அந்த பொறி கதவை இழுத்து மூடிட்டு அந்த பிராமணரை பார்த்து சொல்லுது, நன்றி இல்லாதவங்களுக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லுச்சு அந்த நரி. நன்றி கெட்டவங்களா நம்ம இருக்கக்கூடாது, நமக்கு உதவுறவங்களுக்கு நன்றியோட இருக்கணும். அந்த புலிக்கு அந்த பிராமணர் உதவி செஞ்சாங்க. ஆனா அந்த பொறியிலிருந்து வெளியே வந்த உடனே புலி என்ன பண்ணுச்சு? உதவி செஞ்சவங்களுக்கே துரோகம் செய்ய நினைச்சிச்சு. உதவி செஞ்சவங்களுக்கே தீமை செய்ய துணிஞ்சிச்சு. அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம நன்றியோடு இருக்கணும். இதை தான் நம்ம ஏசப்பா விரும்புகிறாங்க. ஆமேன். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கொலோசையர் 3:15. இப்போதான் இந்த சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சிறுவர்களுக்கான கிறிஸ்தவ கதைகள் இந்த சேனலில் அப்லோட் செய்யப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.